நாஞ்சில் விஜயனை தேடி கான்ட்ரவர்சி போதா இல்ல இவர் கான்ட்ரவர்சில போய் மாட்டிக்கிறாரான்னு தெரியல. நாஞ்சில் விஜயனை தேடிதான் கான்ட்ரவர்சில போகுது. பாவம் அவன் புள்ள எங்கேயோ வேலை. அவன் 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 என்னன்னா அவனோட சொந்த முயற்சி, அவன் உழைப்பு. எங்க இருந்தோ ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து, தாய் இல்ல பையன், அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான், ஒரு அண்ணன், ஒரு தம்பி, தங்கச்சி, இவங்க எல்லாரையும் அவன் தான் வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய இதுல வந்திருக்கான்னா அவனோட உழைப்பு, அவனுடைய முயற்சி, ஹார்ட் ஒர்க் தான். அவனை நான் சொல்லணும், உண்மையிலேயே லக்குன்றது அடுத்ததா இருந்தா கூட அவன் விடலை. ஏதாவது ஒன்று, எந்த மேடைக்கு கூப்பிட்டாலும், எந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கூப்பிட்டாலும், என்ன பேமெண்ட் பிரச்சனை கிடையாது, ஏதோ நான் வந்து ஜெயிக்கணும், நான் பண்ணணும் அப்படின்னு. விஜய் டிவிலே அதிகமா லேடி கிட்ட போட்டது நாஞ்சில் தான். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி இந்த வைஷு அவங்க லைஃப்குள்ள வந்தாங்க, ஏன் அந்த வைஷு அவங்களோட பிரச்சனை? ஏன்னா ஒரு ஃபேமிலி போகுது, ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க, முன்னாடி பாஸ்ட்ல என்னவா வேணா இருக்கட்டும், ஒரு குடும்பம்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. திடீர்னு ஏன் வைஷு அவங்களுடைய இந்த மாதிரியான ஒரு குற்றம்? எனக்கே அது ஷாக்காக தான் இருந்தது. ஆனால் அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான், நல்ல ஃப்ரெண்டு. நான் நிறைய ஷோஸில் 2 பேரையும் ஒன்றா பார்த்துருக்கேன். வைஷுக்கு நாஞ்சில் ரெஃபர் பண்ணுவாப்புல, நாஞ்சிலுக்கு வைஷு 2 பேருக்கும் ரெஃபர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எல்லா ஷோஸ்லையுமே இருக்காங்க. அதே மாதிரி நாஞ்சிலோட ஃபேமிலி எல்லாவோட விஷயத்துலையும் அவ்வளோ இருப்பா, கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே. ஆனால் எதுக்காக இது ஒரு திடீர்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அவள் திடீர்னு ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு எனக்கு தெரியல.